வி வெல்கம் டியர் நிர்மல் அண்ணன். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறோம். Thank you very much. எனக்கு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கெல்லாம் பார்த்தா தெரியுதா? இங்கே இருக்கலாமா, அங்கே வரலாமா, இங்கே வரலாமா, கீழே வரலாமா? பேச மாட்டீங்க இல்லையா? பா, நீங்கள் சொல்லுங்கக்கா, கிட்ட வரலாமா, இங்கே இருன்றீங்களா? கிட்ட வரலாமா அங்கிள்? ரைட். இங்கே பாருங்கங்க, என்னெல்லாமோ சொன்னாங்க, அப்புறம் என்னெல்லாமோ போட்டுனாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 2 நாள் முன்னால் சென்னையில் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. என்னை பேச சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்க நாங்கள். ஏன் சொன்னாங்க? ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தார். உள்ளூர்னா விடுவாங்களா? சொல்லுங்கங்க. உள்ளூர்னா என்ன சொல்லுவாங்க? கீழே போய் இலைய போட்டு என்னென்ன சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு இலைய ஏடு. வெளிநாட்டு வந்ததுனால பேசுங்கன்ட்டாங்க. சரி, நானுமே ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு இருந்தா ரிசப்ஷன் 6:30. நான் ஒரு 6:30 போயிட்டேங்க. பொண்ணு மாப்பிள்ளை வர்றாங்க 8 மணிக்கு. ஹல்லேலூயா. தமிழ்நாடு பார்த்தீங்களா? நான் யோசித்தேன், அப்படியே சண்டை போட்டு ஓடிட்டாங்களா? 8 மணிக்கு அப்படி உட்கார்ந்தாங்க. அவ்வளோதான், கவர் கொடுக்குற கியூ நின்றுச்சு. நேராக எல்லாம் மேடைக்கு ஏறி வந்துட்டாங்க. 11 மணி வரைக்கும் நானும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளையும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 8லேருந்து 11 மணிக்கு சிரிச்சுக்கிட்டே. அப்போ கவர் கொடுத்தவங்ககிட்ட கேட்டேன், எங்க மாப்பிள்ளையே தெரியுமா? தெரியாது. பொண்ணு தெரியுமா? தெரியாது. பின்ன எதுக்கியா வந்த? அவங்க சித்தப்பாவுடைய, பெரியப்பாவுடைய, மச்சாவுடைய, பொண்ணுடைய மாமனார்னா எதுக்கியா கவரை கொடுக்குறேன்னா, எல்லாம் கொடுப்பாங்க தம்பி, நீங்க கொடுக்கலையா? அப்போ பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், இவ்வளோ சிரிச்சிய யாராவது தெரியுமா உனக்கு? யாரும் தெரியாது அங்கிள். அப்புறம் கூத்து கேட்டீங்கன்னா கீழே சாப்பிட போங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேங்க சாப்பிட. இதெல்லாம் முடிஞ்சு நான் தமிழ்நாட்டில் பார்த்தது கிடையாது. பின்னால் 7 பேர் நிற்கிறாங்க. எப்போ நீ இடம் போறீங்க? எப்போ இடம் போறீங்க? ஏன் இப்போதான் சாப்பிட எழுந்துங்க சார். 7 பேர் நிற்கிறோம். அப்புறம் கடைசியில் பொண்ணு மாப்பிள்ளைக்கே சாப்பாடு இல்லைங்க. இதுதான் தமிழ்நாடு. இவ்வளோ வேகமாக முன்னேறிருக்கு. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? இதெல்லாம் நினச்சி பார்ப்போமா? ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிடாம வருவோம் இல்லையா? சாப்பிட்ட பிறகுதான் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? என்னண்ணா, கரெக்டா இல்லையா? யாராவது கல்யாணத்துக்கு சாப்பிட்டு சாப்பாடு நல்லதுன்னு சொல்லுவாங்களா? இந்த கேட்டரர் சரியே கிடையாது. அந்த காலத்தில் பெரியம்மா, பெரியப்பா, அண்ணி சமைப்பாங்க. இப்போ எல்லாம் கேட்டரர்ஸ், அதுவும் ஒரு கேப்லாம் போட்டு. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அப்போ இப்படிலாம் மாறும் போது நம்ம மாறணுமா, மாற வேணாமா? சொல்லுமா, மாறணுமா? இன்னைக்கு ஐயா சொன்னார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேங்க. நான் சென்னையில் வளர்ந்தவன். சென்னையில் என் குடும்பம் இன்னும் 80% அவங்க இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. இந்துக்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்பத்துலேருந்து எனக்கு இப்போ 67 வயசுங்க. அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது சாமியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் கோயிலுக்கு போவோம். எங்கள் அம்மா ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தவங்க. ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால் கிறிஸ்மஸ்க்கு இங்கே வருவாங்க. தீபாவளி, பொங்கலுக்கு அங்கே ஜாலியாக இருக்கும்.
அப்புறம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான் 13 வயசாக இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ஹாஸ்டல் போன பிறகு பார்த்தீங்கன்னா 4 காரியம் பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது. முதல்ல வந்து பெற்றோர் மோசம் சொல்லியா. எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுறாரு, அம்மா ஓரளவு கோவப்படுவாங்க. நீ பேசாதீங்க, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். அப்பா அம்மா காசு கொடுக்கறது யாரு? அப்பா அம்மா. இவர் கூட 5 ரூபாய் கேட்டால் கொடுக்கலன்னா அப்பா மோசம். 2வது சினிமா. எம்ஜிஆர் படம் போனாங்க, போர் அடிச்சிருச்சு. சிவாஜி போனால் அவர் இப்படி. 3வது டீச்சர் எல்லாம் மோசம். டீச்சர் எல்லாம் ஒரு அலையிலே சொல்லலாமா? என் ஒய்ஃப் ஒரு டீச்சருங்க, அதனால ஜாலியாக சொல்லலாம். கடைசியில் வந்து உன் கடவுள் என் கடவுள் கேட்டிருக்கீங்களா? என் கடவுள் உன் கடவுள், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். நான் வந்து உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். சரி, நீ கடவுள் கடவுள்ன்றியே. நான் வந்து திருச்செந்தூரில் படித்தேங்க. திருச்செந்தூர் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். திருச்செந்தூரில் பெரிய கோயில் இருக்குது. அடுத்தது வீரபாண்டியப்பட்டினம், அது கேத்தலிக். அதுக்கடுத்தது காயல்பட்டினம், ஃபுல்லாக முஸ்லீம். அப்போ வந்து வெஜிடேரியன் சாப்பாடுனா இந்த கோயிலுக்கு போனால் சாப்பாடு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கறிமீன்னா வீரபாண்டியப்பட்டினம். இன்னும் கொஞ்சம் முஸ்லீம் சாப்பாடு அவனுங்க வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இல்லையா, பிரியாணி கிரியாணினா அங்கே எல்லாம் ஓசி தான். அவனை பார்த்தாலே அப்படி பார்ப்பேன், கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன கேள்வி கேட்பேன்னா, நீ இவ்வளோ பேசுறியே, நான் கடவுள் பற்றி பேச மாட்டாங்க, இவ்வளோ பேசுறியே, அந்த கடவுள் உன் வாழ்க்கையில் என்னையா செய்கிறார்? இந்த கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? தெரில 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 தெரில. பின் எதுக்கு இந்த சாமி சாமின்ற? எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கிறிஸ்தவம் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்துருக்கேங்க. 2வது கேள்வி, சரி நீ கடவுள் கடவுள்ன்றிய, நீயும் உன் கடவுளும் என்ன பண்ணுறீங்க? காமி காமி காமி. அப்போ இன்னைக்கு அருமையான ஐயா, அம்மா, தங்கச்சி, தம்பி, இந்த 2 கேள்வி கொஞ்சம் பதில் கண்டுபிடிங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதம்ன்றது அப்பவுமே இருந்துச்சு, இப்போ அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், மதம் யாருக்குங்க பிடிக்கும்? மதம் பிடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? பெரிய பைத்தியம், பைத்தியமான வெறி, வெறியான பைத்தியம் இல்லையா? என்னங்க? பட் அப்போ வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, சரி அப்படி ஒரு கடவுள் இருந்தா அவர் ஏன் என்ன தேடி வரக்கூடாது? மலை ஏறலாம், குளத்துல போகலாம், மரம் சுற்றலாம், எல்லாம் பண்ணிட்டேன். முன்னாடி உளுந்தேன், உருண்டேன். ஏன்னா கடவுள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு, நானும் கடவுளும் என்ன செய்யலாம்? எல்லாரும் சிரிப்பாங்க, ரொம்ப சிரிப்பாங்க, இன்னைக்கும் சிரிக்கிறாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு ஆசை, நான் கடவுள் தேடிலாம் போக மாட்டேன், அவர் என்ன தேடி வரட்டும். எல்லாரும் கடவுள்கிட்ட பேசுறாங்க இல்லையா? காலையில் ஜெபம் நம்ம பண்றோம், அவங்க கோயிலில் போய் ஏதோ பண்றாங்க, அவங்க அல்லாங்கிறாங்க. இன்னும் நீங்க சீனா, தாய்லாந்து இங்கெல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். அவங்க எலியெல்லாம் கடவுள்ன்றாங்க. கொஞ்சம் விடுவா உங்க வீட்டுக்குள்ள? வேணுமா எலி கடவுள்? என்னம்மா 7 எலி அங்கிள் பையில வச்சிருக்க, வேணுமா எலி? ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் வணங்கலாம். அப்போ 81 நான் வந்து MBA படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் பெரிய ஆள், லா செக்ரட்டரி, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஒரு நாள் நான் ஒரு மேட்ச், அப்போ ஃபுட்பால் பிளேயர் நான்,
மேட்ச் விளையாடிட்டு ரூமுக்கு வந்து ரூமை மூடிட்டு சட்டையை மாற்றிட்டு குளிச்சுட்டு பசங்களோட வெளியே போகலான்னு போகிறேன். மச்சா கொஞ்சம் வெளியே நில்லுங்க வரேன். நான் அப்படி உட்கார்ந்துட்டுருக்கேன், யாரோ உள்ளே வர்றாங்கங்க. நான் இன்னொன்று சொன்னேன், கடவுள் வந்து சும்மா இந்த பட்டாம்பூச்சி மாதிரிலாம் வரக்கூடாது. வந்தால் என்ன மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி வரணும். மனுஷ குரலில் தான் பேசணும், நான் அதை கேட்கணும். யாரோ வந்த மாதிரி இருந்துச்சுங்க. நான் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்குள்ள ஒரு சத்தம், டேய் இது ஏசுப்பா, இது ஏசு. சொல்லி ஏசு எதுக்கு இங்கே வர்றாரு? நான் கூப்பிடவில்லை, நான் ஜெபமும் பண்ணல, நான் கேண்டில், அப்போல்லாம் கேத்தலிக்ஸ் தான் என் ஃப்ரெண்டு, நான் ஒன்றும் கேண்டில்லாம் பற்ற வைக்கலையே, எதுக்கு வர்றாரு? அப்போ அந்த சத்தம் வந்து கடவுளுக்கு நீ யாருன்னு தெரியும். உண்மையா இல்லையாங்க? நீ எங்கே இருக்கிறனோ தெரியும். நல்ல வேளை நீ எப்படிப்பட்டவன் தெரியும்னு சொல்லு. அப்படி சொல்லலாம் கொஞ்சம் கோவம் வந்துடும். நீ யாருன்னு தெரியும், எங்கே இருக்கிறன்னு தெரியும். உன்கிட்ட பேசுறதுக்கு இயேசுவை அனுப்பியிருக்கிறார். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. சரி, என்ன பேச போறாரு? போ, வெறுங்காயா போகாத, ஒரு கேண்டில் வாங்கி போ, கெட்ட வார்த்தை பேசாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, உங்கள் அப்பாவோட நல்லாரு, எனக்கு ஒரு புது அம்மா வந்தாங்க, அந்த அம்மா, இப்படி தாங்க யோசித்தேன். 3 தடவை என் பேரை கூப்பிட்டாரு, நிர்மல், நிர்மல், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். இப்படி சொன்னா வழங்குமாங்க யாருக்காவது? சொல்லுங்க. உங்க கணவர் என்னைக்கா சொல்லியிருக்காளா நீ என்னுடையவள்னு? சொல்லுங்க. அண்ணமார் கரெக்டா? நம்ம பொண்டாட்டிக்க சொல்லுவாங்களா? அவரை மாதிரி இல்லையே, இவரை மாதிரி இல்லையே, நம்ம வாயை மூடிட்டு கொடுத்தது சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் இல்லையா? என்னென்ன உண்மையை சொல்றேன் இல்லையா? என்னைக்காவது நீங்க அக்காவை பார்த்து நீ என்னுடைய எவ்வளவுமா அப்படி கை போட்டிருக்கீங்களா? போடுங்க பார்க்கலாம், அப்படி கை போடுங்க. அப்போ என்ன வழங்குங்க? ஒண்ணுமே வழங்கல, அவரு போயிட்டார். நான் வெளியே வந்தேன், என் பசங்களாம் இருந்தாங்க. கேட்டேன், என்னப்பா யாரையா பார்த்தீங்களா? இல்லை இல்லை இல்லை. நான் போய் என் பெட்டில் உட்காந்து சிரிச்சிருச்சேங்க. இப்படிலாம் ஒரு எண்ணம் வருமா? நான் முடிச்சுதான் இல்லை, கனவுலாம் இல்லை, சொப்பனம் கிடையாது. இப்படிலாம் எனக்கு ஒரு ஆசை வருமா? இப்படிலாம். அன்னைக்கு குளிச்சுட்டு பசங்களோட வெளியே போயிட்டு வந்து தூங்கினேன். காலையில் எழும்புனா அதே சத்தங்க, அதே சத்தம். 4-5 மாதம் காலேஜுக்கு போனால், ஃப்ரெண்ட்ஸோட விளாட்னா, ஃபுட்பால். அப்போ எனக்கு ஒன்றுமே விளங்கல. ஒரு நாள் நான் சொன்னேன், ஆண்டவரே ஆளை விடுங்க, ஒன்று இதுக்கு அர்த்தம் நீங்கள் சொல்லுங்க, அல்லது என்னை விடுங்க. எனக்கு விளங்கவே இல்லை. நீ என்னுடையவன். எல்லாரும் நான் சொல்கிறோம், நான் கடவுளை நம்புகிறேன், நான் கடவுளை நம்புகிறேன், நான் கடவுளை நம்புகிறேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், நான் அந்த சர்ச்சு, இந்த கூட்டம். இப்படி வந்து கொஞ்சம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை மீட் பண்ண. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. என் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை போட்டு அடிச்சிட்டாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில். நம்ம இப்போ டிராக்டர்னு சொல்லுவோம், அவர் இயேசு பற்றி ஏதோ பேசியிருக்காரு, இவனுக்கு அடிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவர் யாருன்னு பார்க்க போனேங்க. அவர் ஒரு போஸ்ட்மேன் அந்த காலத்தில். அவர் என்னை பார்த்த உடனே சொன்னார், 4 மாதம் போனாலும் இயேசு ஒரு ரூமுக்கு வந்தார்லப்பா, நீ என்ன பண்ணுறன்னாரு. உங்களுக்கு எப்படியா தெரியும்னா, நீ காலைல வந்தார்ப்பா, நீ என்னை பார்க்க வரேன்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், நீ வந்து பல தேசங்களுக்கு போவப்பா, அவரை சுமந்துட்டு போ. அவருடைய பாஷையில், அவருடைய அபிஷேகம் ஆவி எல்லாம் ஒன்றுமே சொல்ல. நீ நிறைய பேர் கண்ணீரை துடைப்பப்பா, நீ வந்து நிறைய பேர் சுகம் கொடுப்ப. நான் எல்லாத்தையும் கேட்டேங்க. தயவுசெய்து தப்பாக பண்ணுங்க, நான் அப்போ தான் படித்து முடிச்சிருந்தேன். கேட்டேன், வேறு ஏதாவது சொன்னாராங்கன்னு.
வேறு என்னப்பா சொல்லணும்? இல்லை இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், என்ன மாதிரி வேலை கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், அப்புறம் என்ன மாதிரி பொண்ணு கிடைக்கும். ஆள் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கேன். என்னக்கா ஒரு நல்ல பொண்ணு வேணும், அது கொஞ்சம் செழிப்பாக, காசு, மாமனாருக்கும். என்னங்க பொண்ணு எப்படி தானே பரவாயில்ல, பொண்ணு அப்பா நீங்களும் நேரம் சொல்கிறாங்க பசங்க. பணக்கார அப்பா இருந்தால் போதும் அங்கிள், நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கேட்டேன், அப்பாவை கல்யாணம் பண்ண போறியா பொண்ணை? அது தெரியாது அங்கிளுக்கு. அவர் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லி எப்பான்னார். சொன்ன அதெல்லாம் கேளுங்க அங்கிள், இதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் அழுதுட்டாருங்க. சொன்னேன், நீங்க ஏன் அங்கிள் அழுகுறீங்க? நீங்க ஏன்? இல்லப்பா உனக்கு தெரியல அங்கிள், தெரியல கரெக்டு, பட் இது எனக்கு முக்கியமே இல்லை. அப்பதான் கேட்டார், பைபிள் வாசிக்கிறியா? பைபிள் பார்த்துருக்கேன், இவ்வளோ பெருசாக தள்ளன மாதிரி இருக்கும் இல்லையா? சில பேர் வந்து, நானே பார்த்துருக்கேங்க, தப்பாக நினைக்காதீங்க, தள்ளனை யூஸ் பண்ண மாட்டாங்க, பைபிள் தான் அவங்க தள்ளனை பார்த்துருக்கேன். அப்போ சொன்னார், ஒரு பைபிள் வாங்கி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகம் இருக்குது, அது நல்லா வாசி. எதுக்குன்னா அதை வாசித்தா இயேசு உன்னை எதுக்கு தேடி வந்தார்னு உனக்கு வழங்கும். இப்போ எல்லாரும் நம்ம இயேசுவை தேடி போகிறோம், நம்ம அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். இன்னைக்கு இந்தியாவில் அது ஒரு பெரிய இதாகிடுச்சு இல்லையா? குளமாக போகிறாங்க, வேளாங்கண்ணி போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஆனால் அவர் உன்னை ஏன் தேடி வந்தார்னு உனக்கு தெரியும். இன்னொன்று அப்போஸ்தலர்னு ஒரு புக் இருக்குது, அதை வாசித்தா இயேசுவோட கொஞ்சம் பசங்க அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்கப்பா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அதுவும் நீ தெரியும். நான் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்தேங்க. பைபிள் வாங்கி வாசித்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் தச்சன் தான் இல்லையா? அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். யாராவது வாசிக்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2-3. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து? இவைகள் தமிழ சொல்லலையா? விவரம் தெரியாம வந்துட்டார், இவ்வளவு விவரமா இருக்கிறாரு. இவைகள் இவனுக்கு எங்கன்னு வந்துச்சு? அப்புறம் இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? ஞானம், ஞானம். அப்புறம் இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? போதும். அப்போ வந்து தொழில் செய்யறவங்க இதை செய்யறாங்க. எத்தனை பேர் தொழில் செய்றீங்க? எத்தனை பேர் வேலை இருக்கு? கை தூக்கும் மகனம். நீங்களாம் வேலையை செய்ய மாட்டீங்களா? நீ வேலை செய்யலையா? தூக்கிட்டு கீழே போட்டியா? அப்போ வந்து வேலை செய்கிற எல்லாருமே இவர் மாறணுமா? மாற வேணாமா? அப்புறம் வந்து இவர் வந்து சில பேர்கிட்ட சொல்றாரு, வாசிங்கக்கா, யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன். எத்தனை பேர் விசுவாசிக்காம இங்க உட்கார்ந்துருக்கீங்க? கை தூக்கு பார்க்கலாம். விசுவாசிக்காம, பிரதர் நான் விசுவாசிக்கவே மாட்டேன் அப்படின்னு கை தூக்குங்க. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்ப செய்யலான்னா விசுவாசியா அவிசுவாசியா? வழங்குதா? அண்ணன் வந்து கிரிக்கெட் கேப்டன், ஸ்பின் பால் கேள்விப்பட்டிருக்கியா? இப்படியும் அப்படியும் இப்படி திருப்பி போடுவோம். அப்போ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்போ நம்ம விசுவாசியா இல்லையா? இன்னைக்கு தாங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. பாஸ்டரும் போட்டார், ஹீலிங்னாரு, ப்ராஃபஸின்னாரு. நல்ல வேலை குறி சொல்லுவாங்கன்னு போடலாம். என்னங்க, கொஞ்ச நாள் முன்னால் சென்னைக்கு வந்தேன். கொஞ்ச நாள் முன்னால் ஒரு பெரிய ஹோட்டல்,
என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க போனேன். இங்கே வந்துருச்சான்னு தெரியாது. அங்கே ஒரு கியூ நின்றுட்டு இருந்துச்சு. ஒருத்தர் தரையில் உட்கார்ந்தார். ஆனால் நல்லா மெத்தெல்லாம் போட்டு கையில் சோழி. அது என்னமோ சொல்கிறாருங்க. நான் ரிசப்ஷனில் உட்கார்ந்தேன். நானும் போய் அங்கே நின்னேன். உடனே இவங்க காசை அப்படி தூக்கி போடுறாங்க, 2000 அப்படி இப்படின்ட்டு. அவர் எல்லாத்தையும் எடுத்துனார். எல்லாம் போன பிறகு நான் நின்னேன். வாங்கங்க, நிறுத்துன்னு. நிறுத்து. நான் உட்கார்ந்தேன். ஒழுங்கா அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசு, உன் பொண்ணு காலேஜுக்கு அனுப்பு. நீ யாருன்னாரு. உனக்கு எதுக்கு? உன்ன மாதிரி தான், ஆனால் சோழி தேவையில்லை. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? நான் தோராயமாக 10,000 சொல்லியிருக்கான். நான் நல்லவன். சொன்னேன், ஐயா நான் கடவுளுடைய ஒரு மனுஷன், நீ சோழி போட்டுட்டு இருக்கிற. அப்பவுமே சொன்னார், ரொம்ப கோவப்படாது. ஓன்னு அழுதார். அப்புறம் சொன்னார், நீங்கள் என் தொழிலை ஆரம்பிங்கன்னு, நிறைய காசு சம்பாதிப்பீங்க. நடக்குதா நடக்கலையாங்க? சொல்லுங்கங்க. நான் அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்ககிட்ட நான் ஜாலியாக பேசுவேன். அழுவாங்க. கிளியே இல்லாமல் இப்படிலாம் சொல்கிறீங்களே பிரதர். கிளி மாத்திரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா விடு. ஐயா ப்ளீஸ், இன்னைக்கு ஐயா மதமே கிடையாது. ஆண்டவர் வந்து நான் மதத்தை கொண்டு வரேன்னு சொல்லவே இல்லை. நான் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம், நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியும். வேற யாருமே அப்படி நம்ம மாற்றவே முடியாது. இல்லையா? யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குங்க. நான் நம்புறேன். ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க. நான் இருக்கிற ஊர் கொஞ்சம் வேற, அம்ஜிக்கார மாதிரி கிடையாது. ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க. பாஸ்டர் சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் ஒன்று சொல்லுவோம். தமிழ் தாங்க, தமிழ், ஆனால் வெளிநாடு. என்னம்மா சொல்லணுன்னா, நான் அவரை விட்டு போகிறேன்னு சொல்லுங்க. ஏன் நீ சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னால் கேட்க மாட்டேன். ஐயா நீங்கள் வாங்க. ஏன் தண்ணி போடுறாரா? இல்லை. வேற ஏதாவது வச்சிருக்காரா? இல்லை. காசு கொடுக்குறாரா? நல்லா காசு கொடுப்பாரு. இருந்தம்மா வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 50-55 வயசு. அடிக்கிறாரா? இல்லை. அந்த ஊரில் தொட்டா போலீஸ் வந்துடுவாங்க. பின்ன எதுக்குமா போகிற? நீ எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன். நான் அவங்க வீட்டுக்கு போனேங்க. அவர் அங்கே இருக்கிறாரு. டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. டிவி ஓடுமா ஓடாத? நம்ம வீட்டில் கையில் நியூஸ் பேப்பர் தலைகீழாக வச்சுருக்காரு. நியூஸ் பேப்பரை. அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க. அவர் ஹலோ கூட சொல்லுங்க. நான் தமிழை ஹலோ கூட சொல்லுங்க. அப்புறம் சொன்னாங்க, நான் ஒரு ஐயா வருவார்னு சொன்னேன். அவர் வந்துட்டார். இவர் ஒரு பாஸ்டர் உங்ககிட்ட சொல்ல போகிறார். டீ போட்டியா அவருக்கு? அந்த மாதிரி டீ கொண்டாந்தாங்க. டீ குடிச்சிட்டு, ஆனால் கொஞ்சம் பேசலாமா, அந்த பிஸ்கெட்லாம் கொடுமா. அப்புறம் சொன்னேன், ஆனால் ஒரு நிமிஷம், பேப்பர் நீங்கள் தரீங்களா? வாசிப்பீங்க. ஓ சாரி, பேப்பர் கொஞ்சம் மூடுங்க. அப்போ சொன்னேன், உங்களை விட போகிறாங்க அக்கா, விட்டு போகிறாங்க. அது சமசாவை கொடு. சொன்னேன், ஆனால் விட்டு போகிறேன்றார். அப்போதான் விட்டு போகிறாளா? எதுக்கு?
நான் தான் காசு கொடுக்குறேன், மாதம் மாதம் கொடுக்குறேன், தண்ணிலாம் போடல, அவளை அடிக்கலை, அப்புறம் என்னையா, அப்புறம் என்ன? அந்த அம்மா பயங்கரமாக அழுதாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கும். 26 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறோம். பேசவே மாட்டேங்கிறார், பேசவே மாட்டேங்கிறார், பேச்சு வார்த்தையே கிடையாது. ஒன்று சொன்ன, நான் தான் பேசுவேனே பேசுவேனே, நீ பேச மாட்டீங்க, நீங்கள் பேச மாட்டேன், நான் பேசுவேன். சரியான என்னதான் பேசுவீங்க? அந்த ரிமோட் எங்க, டவல் எங்க, சோப் எங்க? இவ்வளோதானா? இவ்வளோதானா? அந்த அக்கா அழுதாங்க. இவ்வளோதான் பேசுறாரு, இவரோட நான் ஏன் இருக்கணும்? ஒரு மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? இதுதாங்க நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 14:10-11 வாசிமா. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். பிதா என்ன இருக்காருன்னு சொல்லவே இல்லை. நமக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் உன்னோடு தான் இருப்பார்ப்பா, உன்னை விட்டு விட மாட்டாரு, உன்னை கை விட மாட்டார், கரெக்ட் தான். ஆனால் அவரை விட்டா தம்பி இங்க வாமா, என்ன இப்போ நான் அவரோட இருக்கிறேங்க, அவரோட இருக்கிறேன், நான் தான் அவரோட இருக்கிறேன், நான் அவரோட இருக்கிறேன். அவர் நான் முயற்சி எடுக்கணுமா, அவர் முயற்சி எடுக்கணுமா? யார் இவரோட இருக்க விரும்புறா? நான். இவர் விரும்புறது அவர் இஷ்டம். நான் தான் முயற்சி எடுத்து கையை பிடிச்சிருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, ஐயா நான் எங்கே போனால் என் கூட இருங்கய்யா, என் கூட இருங்க. அப்போ நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் கூடயே இருக்கிறார். ஐயா கொஞ்சம் தண்ணி அடிக்க போகிறேன் ஐயா, வருவாரா? நீங்களும் அடிங்க ஒரு 3 பேக்கு. ஏன் கொஞ்சம் லஞ்சம் குடிச்சிட்டு வரலாமே, ஒரு 1 lakh. அப்படி ஒன்று சொல்லுவார், உன்னோட அப்பெல்லாம் அங்கெல்லாம் வர முடியாது, அங்கெல்லாம் உன்னோட. நான் சொல்லுவேன், கொஞ்சம் இருங்க சார், நான் போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு இருப்பாரா? யாரை விட்டு போறா? மோட்சத்துக்கே சொல்லுங்க. ஒருத்தர் மண்டையை போட்டா என்ன சொல்றோம், அவர் போயிட்டார், பிதாவுடைய கரத்துக்கு போயிட்டார். ஏங்கிட்ட ஆண்டவர் அவன் யார் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? 2 பேர் செத்தாங்க. ஒருத்தர் பேர் லாசரு. அவன் எங்க போனா? இன்னொருத்தன் அவன் யாரு? என்ன ஐஸ்வர்யனுக்கு பேர் இருக்காதா? பைபிள் இருக்கா? அவன் பேர் ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? நான் கேட்டேன், ஆண்டவர் இது நியாயமே கிடையாது. இப்போ நேற்று நானும் கிரணும் ஓடி வந்தோங்க சென்னையிலேருந்து. ஒரு 3/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஏதோ ஒரு பெரிய மாநாடு நடக்குது. நமக்கு பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. திருச்சியில் ஒரு பெரிய பணக்காரர் சாகிறாரு, இன்னொருத்தர் ரோட்டில் இருக்கிறவர் சாகிறாரு. யாரை பற்றி திருச்சி பேசும்? நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் இது நியாயமே இல்லை. லாசரு பேர் தெரியுது, அவன் பேர் உனக்கு தெரியுமா? தெரியும், நான் நல்லா தெரியும். ஏன் அவன் பேர்? சும்மாடா, சுமார் வாசிமா. யோவான்
3ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். இது கொஞ்சம் சீரியஸுங்க, இது கொஞ்சம் சீரியஸ். வாங்க தம்பி, நல்லா கவனிங்க. இப்போ உலகத்தில் நான் இருக்கிறேன், இவர்கிட்ட சொல்கிறேன் என் கூட இருங்க. அப்போ நான் இங்கெல்லாம் போறணும் வரார். அப்புறம் நான் மண்டையை போடும்போது இவர் போயிடுறாரு முன்னால். இப்போ இவரோட இருந்தாதான் இவர் என்னை கூப்பிட்டு போக முடியும். இவரோட நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னால கூப்பிட்டு போக முடியுமா? இல்லை முடியாது. இல்லை முடியாது. கல்லறைக்கெல்லாம் நீ வருவியா? என்னை உயிரோடு எழுப்பி வாயா மோட்சத்துக்கு என் கூட சொல்லுவியா? ஆண்டவர் யார்ட்டும் வந்து கெஞ்ச மாட்டார். இன்னைக்கு ஐயா ப்ளீஸ், ஐயாலாம் நீங்க எல்லாருமே விசுவாசிகளா வல்லமையா நீங்க எழுமணும்னு விரும்புறாரு. அதனாலதான் என்ன கூப்பிட்டுருக்காரு. நான் சொன்னா கேட்பீங்களா? கேட்குற மாதிரி நடிப்பீங்க இல்லையா? நடிக்க வந்திருக்கீங்களா? நடிக்கையா படிக்கவா? கேட்டுட்டு என்ன செய்வீங்க? ஐயோ அக்கா எங்கேயோ போயிட்டாங்க. அப்ப பாருங்க, 3 காரியம் நான் சொல்ல போறேங்க. முதலாவது, நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்ய முடியும் அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு? நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய், நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய். நம்ம என்ன சொல்றோம்? என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், அப்புறம் என் பேரனுக்கு அபுதாபியில் வேலை கிடைக்கணும், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவங்க அம்மா நான் சொல்றதை கேட்கணும். யாரு? மாமியாரோ இவங்க சொல்றதா? இல்லைங்க, அந்த மாதிரிதான் ஒரு சத்தியத்தை கேளுங்க. நான் ஒரு நாள் சாத்தான் அப்படி போயிட்டு இருந்தான். ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஏயா என் ஆட்கள்லாம் அப்படி துன்பப்படுத்தலைன்னாரு. அவன் சொன்னான், உன் வேலையை நீ செய்கிற, என் வேலையை நான் செய்கிறேன், நீ நல்லா செய்கிற, நானும் நல்லா செய்கிறேன், ஆளை விடு சொன்னார். இல்லைப்பா, உனக்கு அன்புனா தெரிய மாட்டேங்குது, தேவ அன்புனா என்னன்னு சாத்தான் அழுதுட்டான். ஏங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க, ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க, எனக்கும் அன்பு இருக்குதுல்லன்னா சொன்னான். ஆண்டவர், உனக்கு தாய் அன்புன்னு தெரியுமா? தாய் தன் பாலகனை, தாய் அன்பு நான் என் அன்பெல்லாம் தாய்க்குள்ள போட்டேன். அந்த அன்பு தெய்வீக அன்பு. அவர் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, அவன் ஓன்னு அழுதுட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் முடிச்சோடனே சிரின்னு சிரிச்சான். சொன்ன, ஏன்பா சிரிக்கிறேன்னா, நீ வந்து தாய்கிட்ட தான் கொடுத்த, நான் என்ன பண்ணேன், எல்லா தாயையும் மாமியார் ஆக்கிட்டேன். தாய் வந்து மாமியார் ஆன பிறகு என்னென்ன கரெக்டாக இருக்காங்களா? ஒரு கூத்து போடுறாங்களா இல்லையா? போடுறாங்களா இல்லையா? என் கல்யாணத்துலலாம் எங்கள் மாமியாருக்கு ஒரு கோபம், 8 தட்டு வரணும், 7 தான் இருந்துச்சு. எங்க உங்க பொண்ணை தாங்க கல்யாணம் போட்டாங்க, தட்டை நான் இருந்தது எங்கேயோ, இது 8 தட்டு. 8 தட்டு இன்னும் சொல்லுவாங்க, இந்த 8 தட்டு நீ சரியா கொண்டு வரல. அப்போ முதலாவது ஐயா ப்ளீஸ், நான் அவரிலும், அது வாசிமா யோவான் 14:10-11. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும்
என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். பாருங்க, என் கிரியைகளின் என்னை நம்புங்கள். அப்ப இயேசு, நான்லாம் உங்ககிட்ட சொல்றேன், நான் வந்து அப்பவே என்ன பண்ணேன், சரி பெருசா இப்படிலாம் சொல்றாரு, என்னதான் செய்யறாரோ நோட் புக் எடுத்தாங்க. எனக்கு வந்து 21 வயசு. அப்போ என்னெல்லாம் இயேசு செய்தாரோ எழுதுனாங்க. என் கணக்குப்படி 234 காரியம் எழுதுனாங்க. நீங்க எழுதி பாருங்க, அவர் எழுப்பினாரு, அவர் உட்கார்ந்தாரு, அவர் சிரிச்சாருன்ற ஒரு இடத்துல மன மகிழ்ச்சி, ஒரு இடத்துல அழுதாருன்னு இருக்குது, தண்ணி மேல நடந்தான்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் எழுதின பிறகு அது மேல கை வச்சு அழுதாங்க. ஆண்டவரே, நான் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணட்டுமா, இதை நான் ட்ரை பண்ணட்டுமா, இதை ட்ரை பண்ணட்டுமா. ட்ரை தான். இன்னைக்கு அண்ணன் மூலமா ஆண்டவர் எனக்குள்ளேயும் சில காரியம் செய்கிறார். அப்ப முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, எனக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா என்னோட பேசுங்கன்னு, என்னோட பேசுங்க. நான் வந்து 7-8 வயசா இருக்கும் போது சென்னையில் தான் வளர்ந்தேன். எங்கள் வீட்டு மேலே பிளேன் போவோங்க. அப்போல்லாம் 3 மணி நேரத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னேன், மச்சான் ஒரு நாள் நான் ஃப்ளைட்டில் இருப்பேன், சிரின்னு சிரிப்பாங்க. அப்போல்லாம் அப்போ ட்ரிச்சியில் ஏர்போர்ட்டே கிடையாது இல்லையா, ட்ரிச்சியில் ஏர்போர்ட்டே கிடையாது. சென்னையில் ஒன்று இருந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு ஆசை. அப்புறம் ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரர் வந்து வந்தார் வெளிநாட்டிலேருந்து. சூட் கேஸில் ஃபுல்லாக ஸ்டிக்கர், ஃப்ராங்க்ஃபர்ட், பெல்ஜியம். இவர் வந்தது பாம்பேலேருந்து. ஆனால் கலிஃபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க். கேட்டேன், பாம்பேல தானே வந்தீங்க, இந்த ஸ்டிக்கர்லாம் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு. பெட்டியை கீழே வாங்கிட்டார். ஏன்னா நம்ம அடியாள் மாதிரி இந்த பெட்டியை தூக்கணும் இல்லையா, அவர் பெட்டி கொண்டாடுவார், நான் தான் தூக்கு. அப்போ சொன்னேன், ஆண்டவர் நம்மளுக்கு ஸ்டிக்கர்லாம் வேணாம், இந்த தேசத்துக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்று. எல்லாம் சிரின்னு சிரிச்சாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, அண்ணன் வந்து ஒரு டைரக்டராக இருந்தேன் ஒரு கம்பெனிக்கு, தமிழ்நாட்டில் இல்லை, டெல்லி, பாம்பே, ஹைதராபாத். 84 ஆண்டவர் சொன்னார், பாஸ்போர்ட் எடுப்பான்னார். எதுக்குன்னா, நம்ம 2 பேர் ஜாலியாக பல தேசங்கள் போகலாம். நம்ம 2 பேர், நீ போன்னு சொல்லவே இல்லை, நானும் நீயும். வாசிமா, மார்க்கு 16:17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். பாருங்க, நேரம் மேல போயிட்டார். பாஸ்போர்ட்டே தேவையில்லை, விசாவே தேவையில்லை. அடுத்தது வசனமா, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர் சொன்னதை அவங்க செய்யறாங்க, அவர் கூட இருக்கிறார். நான் எங்க அப்பாட்டு சொன்னேன், பாஸ்போர்ட் இருக்கிறேன்னு பாருங்க, சிரிச்சாங்க. நீலாம் எங்கடா போக போற, உருப்படாத வாங்க, இல்லப்பா எடுத்து கொடுங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்ன, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசப்படுறான்னாரு. எதுக்கு ஆண்டவர் இங்கிலீஷ், நீ சொன்னா கேளு, ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் பேச பழகணும். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், வேலையை ரிசைன் பண்ணினார். எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்க இருந்துச்சு. எதுக்கு ஆண்டவர், அதான் சொன்ன தேசங்கள் போறாரு. வேலையை விட்டுட்டு ஏர்போர்ட் கூட போக முடியாது ஆண்டவர், நீங்க ஜாலியா போவீங்க சொன்னார். நீ தான் ஜெபம் பண்ற, உங்களுடைய சித்தத்தை செய்வ, நீ என்ன சொன்னாலும் செய்வ, கீழ்ப்படுவ. போய் சொல்ற, போய் சொல்ற.
ஸோ ரிசைன் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு சொன்னார், நியூசிலாந்து போகிறடான்னு. அதுவும் வந்து நீ ஏஜென்ட்டை போ அப்படின்னு சொல்லவே இல்லை. நீயே போ, டெல்லி எம்பசிக்கு போ, க்யூவில் நில்லு, பாஸ்போர்ட்டை கொடு. எல்லாம் சிரித்தாங்க. ஏஜென்ட்டுக்கு வந்து அப்போது 70,000 ரூபா ஃபீ. சொன்னான், ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு 50,000 தரணும். நீங்கள் தப்பு போட்டிங்கன்னா போக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்ன, நீ போ. நான் போனேங்க, க்யூவில் இருந்தேன், பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். அந்த அம்மா பேர் லக்ஷ்மி. நீ 1 மாதத்தில் போப்பா போய் பேக் பண்ணுட்டாங்க. 1 மாதத்துக்குள்ளே வீசா வந்துடுச்சு. ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போய் எலியாக்கள் எழுப்ப போகிற, எலிசாக்கள் எழுப்ப போகிற, ராஜாக்கள் முன்னால் நிற்க போகிற. இதெல்லாம் தேவையாங்க? அது வெள்ளைக்கார ஊருக்கு அனுப்புகிறாரு. ஸோ ஆண்டவர் ப்ளீஸ், முன்ன பின்ன போனதே இல்லை, போய் வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது. எப்படிங்க இருக்கும்? வேலைக்கே அப்ளை பண்ணக்கூடாது, வியாபாரமாக சொன்ன. என்ன ஆண்டவர், கல்யாணத்துக்கு முன்னால் நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு நன் ஆகிருப்பேன், ஒரு கேத்தலிக் நன். அப்படி போட்டு சொன்னார், எனக்கு உன்னை குறித்து பெரிய யோசனைகள். வாசிமா சங்கீதம் 139, 17, 18. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவர் சொல்றாரு, உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கிறான்பா, உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் தங்கச்சி, ஒன்னதாமா நினைச்சிட்டு இருக்கிறேன், ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். உன்னை பத்தி நான் யோசிக்கிறது கடல் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அவர்கிட்ட போய், சார் நீங்க, நான் என்னங்க தெரியும், தொடர்ந்து வாசிப்பா. நான் விழிக்கும் போது இன்னும் மும்மண்டையில் இருக்கிறேன், அவர் என் கூட இல்லைன்னு சொல்ல. அப்போ நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரிங்க. நான் சொல்லிட்டேன், சரி வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, வியாபாரம் கிடையாது, 15 தேசம் போறேங்கன்னு. எவ்வளோ சிரிச்சாங்க தெரியுமா? ஒரு கார் கூட இல்லைங்க. ஒரு தடவை வந்து எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனேங்க. நான் நின்றுட்டு இருக்கேன், என்னை கூப்பிட்டு வர ஒரு இந்தியன்னு 2 மணி நேரம் கழிச்சு வரேன்ட்டார். நான் நின்றுட்டே இருக்கேன். அங்குள்ள ஒரு ஆள் வந்தார், இப்படி இருந்தார். அந்த நியூசிலாண்டை சுற்றி கொஞ்சம் ஐலண்ட்ஸ் இருக்குது, சமோவான், யாருன்னே தெரியாது. இன்னும் இங்கே நின்றுக்கிட்டே இருக்கேன்னாரு. உனக்கு என்ன வந்துச்சுன்னா, இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 3/4 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன், என்ன வேணும்? சரி, நான் வந்து அப்போவே ப்ரெஸ்ஸிங் யார், பொய் சொல்லக்கூடாது. இல்லை நான் வீட்டுக்கு போனோம், என்னை கூப்பிட்டு போகிறவர் வரல, நான் விடுறேன்ட்டார். உடனே நம்ம கணக்கு டாக்ஸினா 20 ரூபா, $20. இவர் சொந்த காரை கொண்டுட்டார். சரி, $60-70 தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, கீழே விழுந்தாலும் மீசையில். சரி ரைட்டு, ஒரு 60-70 கொடுத்துடலாம். ஏறினவுடனே கேட்டார், என்னையா செய்கிற? ஏசு ஏசு. அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. என்னடா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். இறங்குனேன், கொஞ்சம் நேரம் காசு கொண்டு, கையில் ஒன்றுமே கிடையாது, காசு கொண்டு வரேன், காசு தேவை வருது. கேட்டார், பிரசங்கம் பண்ணுவியா? பேசுவேன். இங்கிலீஷ் பேசுவியா? ஓரளவு பேசுவேன். இந்த சண்டே ஒரு கார் அனுப்புகிறேன், என்கிட்ட கார் கிடையாது, எங்கள் சர்ச்சில் வந்து பேசு. போனால் அவர் தான் பாஸ்டர், சூட்டு ஜாக்கெட்லாம் போட்டு அவ்வளோ. அன்னைக்கு பேசினேங்க, சொல்லிட்டாரு, உனக்கு டிக்கெட் போடுறேன், என் ஊருக்கு வான்னு. 4வது நாள் ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த ஊருக்கு போனால் அந்த பிரைம் மினிஸ்டர் இந்தியனா, இந்தியன் வந்து ஆண்டவரை பற்றி பேசுகிறானா. நிறைய அற்புதம் நடந்துச்சு. மக்கள் வந்து வீல் சேர்லாம் நடந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாருங்க. இதுதான் சொல்றேன், இது வந்து எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர். அப்போ முதலாவது வந்து நான் அவரோட இருக்கிறேனா, நான் அவரோட இருக்கிறேனா, அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ காலையில் எழுப்பினோடனே நீ எதை செக் பண்ணுற சொல்லு? ஃபோனில் சார்ஜ் இருக்குதா? கரெக்டாக இல்லையாக்கா?
பாத்ரூம்ல வெண்ணி வருதா அதெல்லாம் கிடையாது. ஃபோனில் செக் பண்ணுறோம் இல்லையா? செக் பண்ணோன்னா ஃபோனுக்கு தூக்கி போவோமா? அப்போ ஏன் நம்ம செக் பண்ணக்கூடாது? நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். ரெண்டாவது, நானும் அவரும், சொல்லுங்க, நானும் அவரும், நானும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? சேர்ந்து என்ன செய்ய முடியும்? அப்ப இதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாருங்க, அப்ப எங்க போனாலும் நானும் அவரை என்னையா செய்ய முடியும், நானும் அவரை என்னையா செய்ய முடியும், நானும் அவரை என்னையா செய்ய முடியும், நானும் அவரை என்னையா செய்ய முடியும். நம்ம என்ன யோசிக்கிறோம்? அவர் எனக்கு என்ன செய்வார், அவர் என்ன செய், கரெக்ட் தான். இந்த ஏடிஎம்மா அவர் போனோடனே காடை போட்டோடனே காசு வர்றதுக்கு. இப்போ மோசே இருந்தான், அடிடா அப்படின்னாரு, அடிக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உஷாரா பர 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 உடப்பா பர என்ன பண்ணிப்பாரு, வாய்ப்பு போ, யோசுவா நீ அடிப்பா. யோசுவா அடிக்கல, ஏய் நிர்மல் நீயாவது வந்து அடிறா. கோலை நீட்டுனாரு. நீ இல்லையா ஒரு வீட்டுக்கு போனான், அம்மா முதல் தோசையை எனக்கு கொடுங்க, நான் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அங்கே 2 பேரும் நாம் எல்லாரும் கரங்களை பிடித்து கண்களை உயர்த்தி, கண்ணை உயர்த்த கூடாது, கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கண்ணீரு. தோசை வருமா? ஆசை தான் வரும். தோசை ஆசை, தோசை. அப்புறம் நானும் அவருக்கும் பேதுரு சொல்றான், பிரதர் காசுலாம் உங்களுக்கு வேணாம், இயேசு என் கூட இருக்கிறார். 7 மணி நேரம் நான் ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு, ஒரு 30 நாள் ஃபாஸ்டிங் போட்டு, 20 நாள் நானும் அவரும் என்ன செய்ய போறோம், நானும் அவரும் என்ன செய்ய போறோம். எங்க ப்ளீஸ் ஐயா ப்ளீஸ். நான்லாம் வேலை பார்த்தேங்க. எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்தார். அவர் வட இந்தியர், நமக்கு ஹிந்திலாம் தெரியாது. மெட்ராஸில் ஆஃபீஸ். என்னையா அழுகுறாரு, கேட்கலாமா கேட்க வேணாமா? பாஸ் அழுதா போய் கேட்க முடியுமா? சொல்லுங்க. அவருக்காக ஜோம் பண்ண ஊக்கமா, ஐயா ஊக்கமா ஜோம் பண்ணுங்க, சரியா ஐயா, நீங்கள் இன்னும் ஊக்கமா என் பாஸ்க்காக ஜோம் பண்ணுங்க, ஏன்னா அவர் அழுகுறாரு. சொன்னார், உள்ள போடான்னாரு. ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது, பாஸ் வீட்டு போப்பா. நான் தட்டினேன், நல்லோட கதை திறந்தான் இருந்துச்சு. உள்ளே போனேன், அவர் கண்ணெல்லாம் தொடச்சார். என்னங்க? இல்லைடா என் பொண்ணு சூசைட் பண்ணோங்கிறா, 16 வயசு பொண்ணு. எதுக்கு அப்படின்னா, தெரிலப்பா, தெரில, சாக போகிறேன்ற. சொன்ன உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமா? அப்போ ஜான் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார் சென்னையில். அவர் மீட்டிங் கொண்டா, அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். சரி நான் வரட்டுமா? அவர் கேட்டார், என்ன ஜான் ஜோசப்லாம் சொல்கிறேன், நீ ஏன் வரக்கூடாது? அவர் நம்மளை ஸ்பாட்டில் போட்டார். சரி ஆண்டவர் சார் நம்ம 2 பேர் போகலாம். அந்த பொண்ணு அங்கே இருந்தால் நம்மளை மூஞ்ச பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல. அவள் வட இந்திய பிள்ளை. அவள் நான் வரமாட்டேன்னா. நான் சொன்னேன், நான் கொஞ்சம் அந்த ரூம்குள்ளே போகலாமா? நானும் அவங்க அம்மாவும் அந்த போனோம். அவ கை, ஐ ஜஸ்ட் கேம் டு ஷேக் ஹேண்ட்ஸ். என்னங்க, ஐ கேம் டு அங்கிள் இஸ் கோயிங் ஷேக். அவ கை கொடுத்தா பயங்கரமாக அலறி கீழே உழுந்து உருண்டாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பிசாசெலாம் போயிடுச்சு. எழும்பி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி, நான் என்ன தற்கொலை பண்ண மாட்டேன். அப்போ பாஸ் என்ன பண்ணுவார்? ஆஃபீஸ்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார், நிர்மல் எங்கள் வீட்டுக்கு வந்தார், இப்படிலாம் நடந்துச்சு, உனக்கு ஏதாவது ஜெபம்னா போர்டு ரூமை திறந்து கொடுத்துட்டார். போர்டு ரூமில்
நிர்மல் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவாரு. உனக்கு ஜெபம் வேணா நீ அங்கே போ. க்யூவில் நிற்பாங்க. ஹலோ. அப்புறம் என்கிட்ட கேட்டார், டேய் ப்ரொமோஷன் வேணுமா? யார் கேட்குறா? நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுங்க, 7 ரூபாய் அதிகமாக. அப்போ நான் சொன்னேன், வடையுதே கொஞ்சம் அனுப்புங்க. போப்பா போ. இப்போ யோசேப்புன்னு ஒருத்தர் தான் வேலைக்கு அப்ளை பண்ணானா? தானியல் இன்டர்வியூ போனானா? மொர்தெக்காய் இல்லையா, சரவணா ஸ்டோர்ஸில் சல்யூட் அடிக்கிற செக்யூரிட்டி அல்லது லிஃப்ட் ஆப்ரேட்டர், அவனை ராஜா கெஞ்சிட, வாங்க சார் நீங்கள் வாங்க வாங்க, இந்த டாக்குமெண்ட்னா நீங்கள் கொஞ்சம் மொர்தெக்காய் படிச்சிருப்பானே, BA LLB அப்படியா? இப்போ உயர்த்துகிறவர் யாரு? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். பார்த்தீங்களா? ஏங்க நம்ம இதெல்லாம் யோசிக்க கூடாது? அப்ப இன்னைக்குமே எங்க இருந்தாலும், இன்னைக்கெல்லாம் ஒரு 6 பிரசிடென்ட் நான் மீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு செனட்டர் கென்யாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நீ எப்போ வர்றன்னு. எனக்கு குவாலிஃபிகேஷன்னா அவர் கடவுள் அவரோட பேசுறாருங்க. என்னது அவர் கடவுள்? கொஞ்ச நாள் முன்னாள் ஸ்ரீலங்கா பிரசிடென்டோட போய் உட்காந்து, பிரசிடென்ட் அவரோட போய் உட்காந்துட்டு ஷர பர பர கர பர பரனா என்ன சொல்லுவாரு, வாய மூடும்பார். அப்ப ஐயா நானும் தமிழன் தான் ஐயா. உங்க ஊர்ன ஒரு சொல்லுங்க, உங்க குட்டையில ஊர்ன, உங்கள் குட்டையில் ஊர்ன. என்னுடைய ஒரே ஒரு ஆசை, எல்லா தமிழனும் ஒரு அளவுலயே சொல்றீங்களா, ஏங்க இந்த தேசத்துல நம்ம எழுமக்கூடாது? அதை விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யறதையும், நம்ம மூலமா ஆண்டவர் செய்யறதையும், இந்த பவுல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கொலைகாரங்க. ஆனா நீ வாசி அப்போஸ்தலர் 19:16 வாசிங்க. 11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அவருக்கு போய் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண டைம் இல்லைங்க. வாங்கங்க உங்க டவல் என் மேலே போடுங்க. இப்போ நான்லாம் சில பேர் வெள்ளைக்காரங்க ஊரில் இருக்கிறேன், அமெரிக்காவில் சொல்லுவேன், ஒரு டிஷ்யூ கொடுக்குங்க. அந்த டிஷ்யூவை அந்த வியாதியை தள்ள கீழே வைங்க. எல்லாருக்கும் சுகம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. 10 பேருக்கு ஜோமனா 8 பேருக்கு சுகம் கிடைக்குதுங்க. முதல்ல 1ன்னு ஆரம்பிச்சேன், அப்புறம் 3, அப்புறம் 5. நான் டாக்டரே கிடையாது. 84 ஆண்டவர் சொன்னார். நான் சொன்னேன், எந்த ஊருக்கும் நான் போகிற ஆண்டவர், பைபிளில் போட்டுக்கல, எதுவும் உன்னை செய்த தீமை உன்னை, சாவுக்கு ஏதுவான எதையும் சாப்பிட்டாலும் அது உன்னை, இதெல்லாம் வாசிக்கிறோம். காலையில் 8 அனாசின்னு 9 குரோஸ்ன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க, எலும்பி உட்கார்றதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் நினைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் சாயறதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னால 3 மாத்திரை. தேவையா? மாத்திரை போடாதீங்க நான் சொல்லவே இல்லை. ஏங்க எதுக்கு போட தெரியாது பிரதர், ஏன் போடுறீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொன்னா பிரதர். நான் சொல்லிட்டேன், இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா எதுவுமே என்னை சேதப்படுத்தக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட போகவே மாட்டேன். 84 இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் கிட்ட போகவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் கிட்ட நான் போனேன்னா, டாக்டர் சிக்கு நான் போய் அவருக்கு ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா.
நான் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் கிடையாது. ஹலோ, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் கிடையாது. பட் ஆண்டவர் அதானே சொல்றாரு. ஏசு என்னைக்கா சிக்கானாரா? அப்போ யாராவது சிக்கானாங்களா? பக்கத்து ஆஸ்பத்திரியில் ரூம் போட்டுடலாமா? ஐயா, இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். ஆனா எனக்கு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறோங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ஆண்டவர் செய்யலைன்னா, நம்ம மூலமா இதெல்லாம் ஆண்டவர் செய்யலைன்னா மற்றவங்களுக்கு என்னங்க தெரியும்? மற்றவங்களுக்கு என்னங்க தெரியும்? மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பாருங்க. அப்ப பாருங்க ஐயா, பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் நம்ம மூலமா செய்ய விரும்புகிறார். கடைசியா ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம எல்லாம் வந்து வேலை செய்கிறோம். தம்பிங்க வாங்க, கை ரெண்டையும் வெளியே போடுங்க, அப்படி காமிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கை ரெண்டையும் வெளியே போடுங்க. சம்பளம்னு ஒன்று இருக்குது. சொல்லுங்க, சம்பளம். இன்னொரு சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. அப்புறம் கிம்பளம்னு இருக்குது. இருக்கா இல்லையாக்கா? உங்களுக்கு வேணாம் என்னம்மா? கம்மனும் தெரியுமா? ஓவர் த டேபிள், அண்டர் த டேபிள், ஆன் த டேபிள. இப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் செய்த எல்லாவற்றையும் நீ செய்யுங்கிறார். ஒரு கணக்கு போடுங்களேன். 5 அப்பம் 5 ரொட்டி 200 போடலாமா? 200, 5000 பேருக்கு சாப்பாடு. ஒரு சாப்பாடு 10 ரூபான்னு போடுங்க. 10ன்னு போடுங்க. 10க்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இப்போ 300 ரூபா காப்பியே 200 ரூபா. அப்போல்லாம் 70 பைசா. ஏங்க 200 வந்து 50,000. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? இது வெறும் தண்ணி, அது வந்து உயர்ந்த நாட் சும்மா கிடையாது, சரக்கு கிடையாது. அப்ப இதுக்கு ஒரு வேலை, இதுக்கு ஒரு வேலை. பேதுரு வந்து வலைய போடுறான், ஒரு தவளை கூட கிடைக்கல. என்ன கிடைக்கல? என்னங்க, ஒரு தவளையாவது வந்துருக்கலாம்ல. அவன் வீட்டில் போய் பெருமையாக சொல்லியிருப்பான், நான் இது வரைக்கும் தவளை பிடிச்சதே கிடையாது. உனக்கு அந்த தவளையை தவளை தெரியுமா? உனக்கு குக் பண்ண தெரியுமா? அங்கிள் ஒரு 3 தவளை. அப்போ வலை நிறையா மீன் ப்ளஸ் 2 பார்ட்னர். நான் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ. அப்போ நீங்கள் விசுவாசிகள் வந்து உலகத்தார் கொடுக்குற தொகையிலையும் நம்ம இருக்கணும். இப்போ என்னதான் வேலை செஞ்சாலுமே வேலையில் இப்படி உயரணும். 30,000 சம்பளம்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ வரும்? 40. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 60. ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே போகுமா கீழே போகுமா? சொல்லுங்கங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏங்க கீழே போகிறதுக்கு உழுந்து வேலை செய்யணுமா? என்னம்மா புரியலையா? என்னங்க, நீ என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலுமே மார்க்கெட் உன்னை எங்கே கொண்டு போதோ அங்கே தான். மார்க்கெட் டப்புன்னு கீழே போச்சுன்னா அது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவாரா, மார்க்கெட்டை கவனி, பிட்காயினை கவனி, டிஜிட்டல் கரன்சியை பாரு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை பாரு. ஆனால் தேவைதான், நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம்.
அப்போ இதையே நம்ம நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு விதை விதைச்சா 30, 60 இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோமா? நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாரு, நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்க, ரெண்டும் கையிட்டு கரெக்ட் தானக்கா? அப்போ கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவருக்கு அதிகமாக கொடுப்பாரா, பாத்திரம் கழுவுறதுக்கு அதிகமாக கொடுப்பாரா? என்னக்கா கரெக்டு? நீ பாத்திரம் கழுவுறவருக்கும் அதே ஆசீர்வாதம் தான். கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாதான் வெங்காயம் கிடையாது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. மத்தியானம் இது இன்னும் கொஞ்சம் விவரமாக நான் பேச போகிறேன். பேசலாமா? நான் பிரசங்கம் பண்ண வரலைங்க. அமெரிக்காவில் நான் வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு 94 வயசு. அவங்க அப்படி வாக்கர் நாங்கள். நான் சொன்ன வாக்கர்லாம் தேவைப்பா நடங்க, நடந்துட்டாங்க. 94 வயசு. பெரிய அற்புதம் நான் சொல்ல விரும்பலை, நம்மளால முடியுங்க. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா, நீங்கள் கழுகை போல அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். அதனால் மத்தியானம் வாங்க, நம்ம கொஞ்சம் வேற மாதிரி செய்வோம். செய்ய விடுவீங்களா? என்ன என் தமிழ் இப்படி தாங்க, கொச்சையான தமிழ். எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னாங்க, எம்ஜிஆர் தமிழ் மாதிரி இருக்கடாங்க. நான் 82லேயே வட இந்தியா போயிட்டு நான் சொல்லிட்டேன், நல்ல வேளை எம்ஜிஆர் தமிழ் மாதிரி இருக்குது, 4 பேர் பார்ப்பான் கேட்பான். கரெக்டா? கண்ணீர் விட்டு தேவையில்லை, நம்ம ஜாலியாக பேசலாம். ஒரே ஒரு நோக்கம், கொஞ்சம் கேளுங்க. சரி, இவர் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிலாம் செய்கிறாரு, இவர் வாழ்க்கையில் இப்படிலாம் செய்கிறாரு, ஏன் என் வாழ்க்கையில் செய்யக்கூடாது? 45 தேசம் போனேன் போன வருஷம். எனக்கு ஒரு ஆசை, 70 தேசம் போகணும். நல்ல ஆசையா? அப்போ அதுக்கு தெம்பு வேணும், சத்து வேணும், தேசங்கள் திறக்கணும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி சவுத் கொரியா போனேங்க. நார்த் கொரியாவில் எல்லாமே உள்ளே போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டார் ஆண்டவர், நம்ம போகலாமான்னு. எங்கே போகலாம் ஆண்டவர்ன்ட்டு. எல்லாம் என்ன இடங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணவே வந்துட்டான். வியட்நாம், கம்போடியா. நல்ல வேலை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷனரி வந்திருக்காரு வியட்நாம்லாம், அவரை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. 6 போலீஸ் வந்துட்டாங்க. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, நீ போய் உடுப்பெல்லாம் மாற்று. நான் ரூமில் போய் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வந்தேன். இந்த போலீஸ்காரங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தாங்க. நம்ம தான் ஜாலியாக, என்னங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, காஃபி அடிச்சிங்களான்னு இப்படி பார்த்தாங்க. காஃபி குடிக்கலாம், நான் ரூம் போட்டிருக்கேன், 6 காஃபி கொடுப்பாங்க. இப்படி பார்த்தாங்க போலீஸ்காரங்க, நான் காஃபி வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் கேட்டேன், ஏங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? ஒரு அமெரிக்கன் மிஷனரி வந்திருக்கிறார், அவர் ஜீசஸ் பற்றி பேசுகிறார். வியட்நாம் கம்யூனிஸ்ட் ஊர், அவரை அரெஸ்ட் பண்ண வந்தோம். ஆண்டவரே நல்ல வேலை நம்ம தோல் சொல்லுங்க, வெள்ளத்தோல் நிரப்படி இருப்பான். சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் சார், கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஆமாம், நீ இந்தியன்? ஆமாம். இங்கே என்ன பண்ணுற? இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற. ஹல்லேலூயா. ஒரு சரவண பவன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏங்க இப்படிலாம் ஞானமும் விவேகத்தையும் ஆண்டவர் கொடுத்துற படித்தா வருமா அது? இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து? இவனுக்கு இருக்கிற ஞானம், பலத்த கிரியைகள். ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா?